சிம்மம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். நீங்கள் எப்போதும் தன்னம்பிக்கையுடன் நடந்து கொள்ளக்கூடிய ஒரு நபராக எப்போதுமே இருப்பீங்க. என்னால் முடியும் என்ற ஒரு நம்பிக்கையோடு வாழக்கூடிய தன்மை கொண்டவர்களாக இருப்பீர்கள். எதையுமே என்னால முடித்து காட்ட முடியும். அது எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய தடைகளாக இருந்தாலும் என்னால் அதனை சமாளிக்க முடியும். அந்த ஒரு பிரச்சனையிலிருந்து என்னால் வெளியில் வர முடியும் என்று ஒரு பெரிய ஒரு தன்னம்பிக்கை உங்களுக்குள்ள எப்போதுமே இருக்கத்தாங்க செய்யும். ஆனால் அதை நீங்கள் வெளியில் எப்பொழுதுமே காட்டிக்கொள்வீங்க. ஆனால் ஒரு கட்டத்தில் அந்த ஒரு நம்பிக்கை சில நேரங்களில் உங்களுக்கு அகந்தியாக மாறியதை சனி பகவான் சோதனைக்கு உட்படுத்தி இருப்பார். ஏன் அப்படின்னா, என்னால மட்டும்தான் இதை பண்ண முடியும் அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு எப்பொழுதுமே தனி கெத்து மாதிரி உங்களுக்குள்ள ஒரு அகந்தையானது நிச்சயமாக இருந்திருக்கும். அதை திருத்தணும் அப்படின்னு சனி பகவான் சில சோதனைகளை உங்களுக்குன்னு கொடுக்க ஆரம்பிப்பார். நீங்கள் நினைத்தது போல எல்லாம் நடக்காமல் போன தருணங்கள் கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். இதெல்லாம் ஏன் நடந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, சனி பகவான் உங்களுக்கு ஏற்படுத்திய சின்ன சின்ன விஷயங்களாக நிச்சயமாக இருக்கும். நீங்கள் நினைத்தது போல உங்களுடைய எண்ணங்கள் நடந்திருக்காது. நடக்காமல் போன தருணங்களும் இருக்கும். நீங்கள் கட்டுப்படுத்த முடியாத சூழ்நிலைகள் கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இதுவரைக்கும் உருவாகி இருக்கும். இவை அனைத்தும் உங்களுடைய உள்ளத்தை அதிர வைத்திருக்கும். என் வார்த்தை தான் என்னுடைய இறுதி என்று நீங்களே உணர ஆரம்பித்திருப்பீங்க. என் நிலை மெதுவாக தளர்ந்தது என்று உங்களுக்குள்ளே ஒரு புரிதலானது ஏற்பட்டிருக்கும். இந்த மாதிரியான அனுபவங்கள் உங்களுக்கு முக்கியமான ஒரு உண்மையை கற்றுக் கொடுத்திருக்கும். ஒரு பாடத்தையும் உங்களுக்கு தெரியவும் வைத்திருக்கும். வாழ்க்கையில் எல்லாம் நம்மால் மட்டும் நடத்த முடியாது என்பதை உங்களுக்கு புரிய வைத்திருக்கும். எல்லாமே நம்முடைய வாழ்க்கையில சில நேரங்கள் என்பது இருக்கும். அந்த நேரங்களையும் நம்முடைய கிரக நிலைகளும் சரியாக இருக்கும் பொழுது மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கையில் எல்லாமே நடக்கும். அதற்காண்டி நம்ம மற்ற நபர்களிடம் போய் அகந்தியாக வாழக்கூடாது, அகந்தியாக நடந்து கொள்ளக்கூடாது. நம்ம எப்பொழுதுமே அமைதியாக நம்முடைய வேலைகளை மட்டும் பார்த்து கொண்டு இருக்க வேண்டும் என்கிற ஒரு பாடத்தை உங்களுக்கு நிச்சயமாக கற்றுக் கொடுத்திருப்பார். இன்று நீங்கள் தன்னம்பிக்கையுடன் இருந்தாலும் அதே நேரத்தில் அந்த ஒரு நிலைமைக்கு நீங்கள் ஏற்றவாறு மாறக்கூடிய திறன் கொண்டவர்களாக நீங்க மாறி இருந்திருப்பீங்க. ஏன் அப்படின்னா, சனி பகவான் உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படுத்திய சின்ன சின்ன விஷயங்கள் உங்களுக்கு ஆரம்பத்தில் எதுவுமே பெரியதாக தெரியாது. போக போக ஏன் இப்படிலாம் நடந்தது என்று உங்களுக்குள்ள பல கேள்விகள் நிச்சயமாக ஓடிக்கொண்டே தாங்க இருக்கும். இந்த சனி பகவான் உங்களை தாழ்மையான ஒரு மனிதராக மாற்றியிருப்பார். நீங்க ஒரு நேரத்தில் உங்களுடைய சாதனைகளில் பெருமை கொண்ட ஒரு நபராக இருந்தாலுமே வாழ்க்கை உங்களை ஒரு கட்டத்தில் தாழ்மையை கற்றுக்கொள்ள வைத்திருக்கும். நீங்கள் அடைந்த சில தோல்விகள், எதிர்பாராத தடைகள், இவை அனைத்தும் உங்களை நிறுத்தி யோசிக்க வைத்து கொண்டே தாங்க இருக்கும். என்னிடம் இன்னும் கற்றுக்கொள்ள வேண்டியது நிறைய இருக்கிறது என்ற ஒரு உணர்வை உங்களுக்குள்ள நிச்சயமாக உருவாக்கியிருக்கும். இந்த மாற்றம் உங்களை மற்றவங்களை மதிக்கக்கூடிய மனநிலைமைக்கு நிச்சயமாக கொண்டு வந்து சேர்த்திருக்கும். இன்று நீங்க எவ்வளவு உயரத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் கீழே உள்ளவர்களின் நிலைமையை புரிந்து கொண்டு நல்ல ஒரு மனிதராக நீங்க மாற ஆரம்பிக்க வேண்டும். அப்படி மாற ஆரம்பிக்காமல் நீங்கள் உங்களுடைய கௌரவத்தை வெளியில் காட்டி மற்றவங்க நிலைமையை நீங்கள் அறிந்து கொள்ளாமல் நடந்து கொண்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களை சனி பகவான் நிச்சயமாக சோதிப்பார். அந்த ஒரு நிலைமையிலிருந்து தாழ்மைனா என்ன அப்படின்னு உங்களுக்கு நிச்சயமாக கற்றுக் கொடுத்திருப்பார். இந்த மாதிரியான அனுபவங்கள் கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக நடந்திருக்கும். இந்த சனி பகவான் உங்களுடைய மரியாதையை நிச்சயமா சோதித்திருப்பார். நீங்கள் எப்பொழுதுமே உங்களுடைய சுய மரியாதை மிகவும் முக்கியமாக பார்க்கக்கூடிய ஒரு நபராக எப்பொழுதுமே இருப்பீங்க. ஆனால் ஒரு காலத்தில் அந்த ஒரு மரியாதை சோதனைக்கு உள்ளாகப்பட்டிருக்கும். நீங்கள் எதிர்பார்க்காத இடங்களில் இருந்து வந்த அவமதிப்புகள், உங்களுடைய மதிப்பை குறைத்து காட்டக்கூடிய சூழ்நிலைகள், இவை அனைத்தும் உங்களை உள்ளுக்குள் பாதித்து கொண்டே இருக்கும். பாதித்து என்ன செய்வது என்று தெரியாமல் சில கேள்விகளில் கூட நீங்கள் மாட்டிக்கொள்வீங்க. ஆனா இந்த அனுபவங்கள் தாங்க உங்களுக்கு ஒரு புதிய ஒரு பார்வையை கொடுத்திருக்கும். மற்றவங்க உங்களை எப்படி பார்க்கிறார்கள் என்பது மட்டும் முக்கியம் கிடையாது. நீங்கள் உங்களை எப்படி மதிக்கிறீர்கள் என்பது முக்கியம் என்பதை நீங்கள் புரிந்திருப்பீங்க. மற்றவங்க நம்முடைய வாழ்க்கையில வர வேண்டாம். ஆனா நாம முதல்ல நம்மளை எப்படி நினைக்கிறோம், நம்மளை எப்படி நம்ம பார்த்து கொள்கிறோம் என்பதுதான் மிகவும் முக்கியம் என்பதை சனி பகவான் உணர்த்தியிருப்பார். நம்மளுடைய செல்வாக்கு என்ன, நம்ம எப்படி நடந்து கொள்ள வேண்டும், நம்முடைய மரியாதையை நம்மளை எப்படி காப்பாற்றி கொள்ள வேண்டும் என்கிறது உங்களுக்குள்ள நீங்களே உங்களை மதிக்க ஆரம்பிக்கணும். மற்றவங்க நம்மளை மதிக்கிறதை விட முதல்ல நம்ம மதிக்கணும். நம்ம மதித்தால் மட்டுமே நமக்குள்ள என்ன பிழைகள் இருக்கிறது, நம்ம என்ன தவறுகள் செய்கிறோம் என்பதை நம்மளால உணர்ந்து கொள்ள முடியும். அதுக்கப்புறம் தான் மற்றவங்களும் நம்மளை மதிக்க ஆரம்பிப்பாங்க என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்வீங்க. உங்களுடைய வாழ்க்கையில ஒரு நேரத்தில் எல்லாம் சரியாக போகிறது என்று நீங்கள் நினைத்து கொண்டிருந்திருப்பீங்க. ஆனால் திடீரென்று மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கும். ஒன்று பண விஷயத்தில் கடனாக போயிருக்கும். வேலை தொழிலில் நீங்கள் நினைத்ததை விட திடீரென்று மாற்றங்களானது உண்டாகியிருக்கும். நீங்கள் கட்டியிருந்த அந்த ஒரு நிலைமையானது குலைந்து போயிருக்கும். நல்ல ஒரு நிலைமைக்கு நீங்க முன்னேறி கொண்டிருந்த இடத்தில் கூட அந்த ஒரு இடத்தில் ஏதாவது ஒரு தடைகளானது உருவாகியிருக்கும். வேலை, உறவு, பணம்
எந்த ஒரு பகுதியிலும் உங்களுக்கு நிலையான ஒரு நிலைமையானது உருவாகாமல் போயிருக்கும். இது உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு அதிர்ச்சியாக மாறியிருக்கும். என்னடா நம்முடைய வாழ்க்கை நல்லாதானே போய்க்கொண்டிருந்தது, ஏன் இப்ப திடீர்னு பிரச்சனைகள் ஏற்படுகிறது என்று உங்களுக்குள்ள பல கேள்விகள் ஓட ஆரம்பிக்கும். சனி பகவானை எடுத்துக்கொண்டாலே பிரச்சனைக்கு மேல பிரச்சனைகளை நம்முடைய வாழ்க்கையில எப்பொழுதுமே ஏற்படுத்துவார். அதுதான் சனி பகவான். ஆனா இந்த ஒரு நிலைமை உங்களுக்கு அழிவாக இருக்காது, ஒரு புதிய ஒரு ஆரம்பத்திற்கான ஒரு வழியாக இருக்கும். நீங்கள் மீண்டும் உங்களுடைய வாழ்க்கையை அடிப்படையிலிருந்து கட்ட ஆரம்பிப்பீங்க. இந்த ஒரு அனுபவம் உங்களுக்கு எந்த நிலையிலும் நிரந்தரம் கிடையாது என்பதை கற்றுக் கொடுப்பதற்காக மட்டுமே உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கும். இதிலிருந்து இப்பொழுது நீங்கள் முன்னேறி வந்து கொண்டிருப்பீங்க. இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில இது வரைக்கும் நடந்திருக்கா இல்லையா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு மாறும், எந்த அளவுக்கு நன்மைகள் நடக்கும் என்பதை பற்றி தெரிந்து கொள்ள மறக்காம நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு சனி பகவான் உங்களுடைய வாழ்க்கையில நல்ல நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுப்பார். முக்கியமா மரியாதை என்பதை உங்களுக்கு மீண்டும் உயிர் பெற்று கிடைக்க வைப்பார். சிம்மம் ராசி அன்பர்களை வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில மிகவும் முக்கியமான மாற்றம் ஒன்று ஆரம்பமாகும். அந்த ஒரு மாற்றத்தை பார்த்து நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. இந்த ஒரு மாற்றம் உங்களுக்கு மிகவும் பிடித்த ஒரு மாற்றமாக இருக்கும். இது உங்களுடைய மதிப்பை மீண்டும் வெளிச்சத்திற்கு கொண்டு வரக்கூடிய ஒரு மாற்றமாக இருக்கும். இது வரைக்கும் சனி பகவானால் உங்களுக்கு போதுமான அளவுக்கு மதிப்பு என்பது கிடைத்திருக்காது. உங்களுடைய வேலை விஷயத்திலும் பண விஷயத்திலும் போதுமான அளவுக்கு முன்னேற்றமும் இல்லாமல் போயிருக்கும். இதனால உங்களுக்குன்னு இருக்கக்கூடிய மதிப்பு என்பது குறைய ஆரம்பித்திருக்கும். ஆனால் இந்த ஒரு நாளுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில மீண்டும் உங்களுக்கு மதிப்பானது கிடைக்கும். யாரெல்லாம் உங்களை தாழ்த்தி பேசினார்களோ அவர்கள் மீண்டும் உங்களை மதிக்க ஆரம்பிப்பாங்க. ஒரு காலத்தில் நீங்கள் எவ்வளவு முக்கியமான ஒரு நபராக இருந்தீர்களோ அந்த ஒரு இடம் அந்த இடம் சில காரணங்களால் தளர்ந்து போயிருக்கும். சிலர் உங்களை குறைத்தும் மதிப்பிட ஆரம்பித்திருப்பாங்க. சில சூழ்நிலைகள் உங்களுடைய மதிப்பு என்ன என்பதை மறைக்க கூட செய்திருக்கும். ஆனால் இப்போது அந்த ஒரு திரை மெதுவாக உங்களுக்குள்ள உயர ஆரம்பிக்கும். நீங்கள் எதையும் நிரூபிக்க முயற்சிக்காமல் இருந்தாலுமே உங்களுடைய செயல்கள் உங்களுடைய மதிப்பை இனிமேல் பேச ஆரம்பிக்கும். அந்த அளவுக்கு நீங்க செய்யக்கூடிய வேலைகள் மற்ற நபர்களை உங்களிடம் நீங்கள் யார் என்பதை நிச்சயமாக உங்களுக்குள்ள காட்ட ஆரம்பிக்கும். முன்பு உங்களை புரிந்து கொள்ளாமல் இருந்தவர்கள் கூட இப்போது உங்களுடைய அருகில் வந்து பேச ஆரம்பிப்பாங்க. எது நல்லது எது கெட்டது என்பதை நிச்சயமாக நீங்க புரிந்து கொள்வீங்க. உங்களை வேண்டாம் என்று விலகி போன நபர்கள் உங்களை தேடி வந்து பேசுவாங்க. இந்த ஒரு மாற்றம் வெளியில் நடப்பது போல உங்களுக்கு தோன்றினாலுமே அதன் அடிப்படை உங்களுடைய உள்ளத்தில் ஏற்பட்ட மாற்றமாகத்தாங்க இருக்கும். நீங்கள் உங்களை எப்படி பார்த்தீர்களோ அதே போல் உலகமும் உங்களை பார்க்க ஆரம்பிக்கும். அதைத்தான் நீங்கள் ரொம்ப நாளாக யோசித்து கொண்டிருந்திருப்பீங்க. இந்த மாதிரி நடக்க வேண்டும் என்று உங்களுக்குள்ள பல ஆசைகள் இருந்திருக்கும். அது அனைத்தும் இனிமே உங்களுக்குன்னு நடக்க ஆரம்பிக்கும். சனி பகவான் உங்களுக்கு உயர்வை இந்த ஒரு நேரத்தில் ஏற்படுத்தி கொடுப்பாருங்க. இதுவும் ஒரு சாதாரணமாக ஒரு முன்னேற்றம் போல உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தெரியாது. உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு நிலைமைக்கு நீங்க போறதற்கான ஒரு முன்னேற்றமாக இருக்கும். நீங்கள் இதுவரை இருந்த ஒரு இடத்தை விட ஒரு படி மேலே செல்லக்கூடிய ஒரு நேரமாக சனி பகவான் உங்களுக்கு இந்த ஒரு நேரத்தை மாற்றி கொடுப்பார். இதனை பார்த்து நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. உங்களுடைய வேலை, சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு நிலைமை, உங்களுடைய சுயமான சில ஐடியாக்கள், எந்த பகுதியிலாக இருந்தாலுமே ஒரு உயர்வான ஒரு உணர்வு உங்களுக்குன்னு வர ஆரம்பிக்கும். இந்த ஒரு உயர்வு உங்களுக்கு ஒரே நாளில் கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டங்களாக இருக்காது. நீங்க நீண்ட நாட்களாக அமைதியாக கட்டிய அடித்தளத்தின் ஒரு பலனாக இருக்கும். இதனால் நீங்க எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவும் மேலும் உங்களுக்கு பொறுப்புடன் மாற ஆரம்பிக்கும். இந்த ஒரு உயர்வு உங்களை பெருமைப்பட வைப்பதோடு இன்னும் பெரிய பெரிய இலக்குகளை நோக்கி உங்களை நல்ல ஒரு நிலைமைக்கும் நிச்சயமாக கொண்டு போகுங்க. ஆனா ஆரம்பத்தில் எதுவுமே உங்களுக்கு தெரியாமத்தான் இருக்கும். போக போக உங்களுடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு மாறுகிறது, நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கிறது என்பதை நீங்களே உணர்ந்து கொள்வீங்க. சனி பகவான் உங்களுடைய முயற்சியை வெற்றியாக மாற்றுவார். நீங்கள் பல முறைகள் முயற்சி செய்து பாதியில் நின்ற அனுபவம் உங்களுக்கு நிச்சயமாக இருந்திருக்கும். இது வேலையாகுமா என்ற ஒரு சந்தேகத்தோடு எடுத்த முயற்சிகள் கூட நிச்சயமாக இருக்கவும் செய்யும். ஆனால் இனிமே உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எந்த விதமான முயற்சிகளை எடுத்தாலும், எந்த விதமான ஐடியாக்களுக்குள்ள போனாலும் அது உங்களுக்கு வெற்றியாக நிச்சயமாக மீண்டும் கிடைக்குங்க. எந்த சந்தேகத்தோடு எடுத்த முயற்சிகள் கூட நிச்சயமாக இருந்திருக்கும். ஆனால் இனிமேல் இந்த ஒரு நிலைமைக்கு பிறகு உங்களுடைய முயற்சிகள் ஒரு முடிவை காணக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். நீங்கள் ஆரம்பித்த வேலைகள் கூட இனிமேல் நல்லபடியாக முடிவடைந்துவிடும். நீங்கள் வைத்த திட்டங்கள் அனைத்துமே செயல்பட ஆரம்பிக்கும். செயல்படாமல் பாதியில் அப்படி நின்ற திட்டங்கள் இனிமேல் நல்ல ஒரு நிலைமைக்கு போக ஆரம்பிக்கும். அதனால போதுமான அளவுக்கு வெற்றியும் கிடைக்கும். இந்த ஒரு வெற்றி உங்களுக்கு சின்னதாக ஆரம்பித்தாலுமே அது தொடர்ச்சியாக உங்கள் பக்கம் வர ஆரம்பிக்கும். முக்கியமா நீங்கள் முயற்சி செய்யக்கூடிய தைரியம் இன்னும் உங்களுக்குன்னு அதிகரிக்க தொடங்கும்.
நான் செய்தால் நடக்கும் என்ற ஒரு நம்பிக்கை உங்களுடைய செயல்களில் நிச்சயமாக தெரிய ஆரம்பிக்கும். இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கவனித்து பாருங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையாளராக இருப்பேன். மறக்காம நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு ஏதேனும் கேள்விகள் இருந்தால் அதனையும் கேளுங்கள். நான் உங்களுக்கு அதிலும் பதிலளிக்கிறேன். நன்றி, வணக்கம். நல்லதே நினையுங்கள், நல்லதே நடக்கும். நன்றி.